லடாக்ல 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. முன்பு லடாக் பகுதியில வெறும் 2 மாவட்டம் மட்டும் தான் இருந்தது. ஒண்ணு லே, இன்னொன்னு கார்கில். 2019 ஆகஸ்ட் 5 அன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து பிரிக்கப்பட்டு லடாக் ஒரு தனி யூனியன் டெரிட்டரியா மாற்றப்பட்டது. அதன் பிறகு தற்போது 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஜான்ஸ்கர், ட்ராஷ், ஷியாம், நுப்ரா, ஷாங்தாங் அப்படிங்கிற 5 மாவட்டங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் ஜான்ஸ்கர் மலைப்பகுதி பனி சுற்றுலாவிற்கு பிரசித்தி பெற்றது. ட்ராஷ் உலகின் மிக குளிரான மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஒன்றாக இருக்குது. ஷியாம் இண்டஸ் நதிக்கரையை சுற்றிய முக்கிய பகுதி. நுப்ரா வேலி காரணமாக இது சுற்றுலா மையமாக இருக்குது. ஷாங்தாங் பஷ்மினா ஆடுகள் வளர்ப்புக்கு பிரசித்தி பெற்றிருக்கு. ஆனால் ஏன் இந்த புதிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். நிர்வாகத்தை எளிதாக்க, அரசு சேவைகள் மக்களுக்கு விரைவாக கிடைக்க, சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைப்பகுதி பாதுகாப்பை வளப்படுத்த, வளர்ச்சி திட்டங்களை வேகமாக செயல்படுத்த, பேரிடர் மேலாண்மையை மேம்படுத்த, மக்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டாம் என்பதற்காகவும் இந்த புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. மாவட்டத்தை பிரிக்கும்போது சில கிரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, பரப்பளவு அதிகமாக இருக்கும்போது மாவட்டத்தை பிரிப்பாங்க. மக்கள் தொகை, நிர்வாக வசதி, புவியியல் அமைப்பு, போக்குவரத்து அணுகல், எல்லைப்பகுதி பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, இதை பேஸ் பண்ணி தான் இந்த 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. மேலும் ஆர்டிக்கிள் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, புதிய மாநிலம் உருவாக்க, மாநில எல்லையை மாற்ற, மாநிலங்களை பிரிக்க பாராளுமன்றத்திற்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக ஆர்டிக்கல் 239 என்ன சொல்லுதுன்னா, யூனியன் டெரிட்டரிகளை குடியரசுத் தலைவர் மூலம் நிர்வகிப்பதை பற்றி விளக்குது. அதனால் தற்போதைக்கு இப்போ உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை 7, ஆனால் தலைநகர் லேயா இருக்குது. இந்த மாதிரி வீடியோவுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சர்க்கிளில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.